பவதாரணி அவர்களோட உடலை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருந்த இளையராஜா சடனாக மயக்கம் போட்டது அங்கே இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரை கூப்பிட்டு ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் அவரை நல்லபடி ஆக்குறதுக்கே அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இசைஞானி இளையராஜா அவர்களோட பெண்ணும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணி அவர்கள் ஸ்ரீலங்காவில் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட உடல் சென்னை கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அங்கே ஒரு சில அஞ்சலிக்கு பிறகு அங்கிருந்து அவங்களோட சொந்த ஊரான தேனி பண்ணைபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. பவதாரணி அவர்கள் உடல் கூடவே யுவன் சங்கர் ராஜா வந்துட்டாரு. இளையராஜா சார் சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி மதுரை வந்திருந்தாரு. அண்ட் மதுரையிலேருந்து சாலை வழியாக தான் தேனி அவங்களோட சொந்த வீட்டுக்கு போயிருந்தாரு. வீட்டுக்கு போனவர் தன்னோட மகளோட உடலை பார்த்துட்டு பயங்கரமாக கதறி அழுதுருக்காரு. என்னோட அன்பு மகளே, உன்னை இந்த கோலத்தில் பார்க்கவா இத்தனை வருஷமாக நான் பெற்று வளர்த்தேன். நீ இல்லாமல் இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. இந்த வீட்டில் தானே என் மடியிலே தவழ்ந்த, இத்தனை வருஷமாக என் நெஞ்சிலே இருந்தியே, இதற்கப்புறம் உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக உடலை கதறி அழுது பார்த்துருக்காரு. இளையராஜா அவர்கள் கதறி அழுததை பார்த்துட்டு அங்கே இருந்த பாரதிராஜா சார் கூட அவருக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னார். அழாத நண்பா, இதுக்கப்புறம் அவர் தெய்வமாக உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. உங்கள் பொண்ணு தான், அவங்க எதன் மூலியமாகவும் வாழ்வாங்க, உங்கள் இசையின் மூலியமாக வாழ்வாங்க, உங்கள் கூட தான் இனி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இளையராஜா சார் கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருந்த எல்லாருக்கும் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு கட்டத்தில் இளையராஜா சார் மயக்கம் போட்டார். இளையராஜா சார் மயங்கியதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன்னா ஏற்கனவே அக்காவை பறி கொடுத்துட்டு அங்கே யுவன் நிற்கிறாரு, வெங்கட் பிரபு நிற்கிறாரு. இந்த ஒரு நேரத்தில் அப்பாவுக்கு எதுவும் ஒன்றுனா அந்த குடும்பம் எப்படி தாங்கும்? உடனே போயிட்டு அவருக்கு முகத்தில் தண்ணி அடித்து அவரை எழுப்பிவிட்டு சமாதானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 2 நாட்களுக்கு அப்புறம் தன்னோட மகளை முதல் முறையாக பார்த்ததும் 2 நாட்களாகவே அவருக்கு மிக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவர் அதிக அளவு அழுததற்கு காரணமாக இந்த ஒரு மயக்கம் வந்திருக்கு. அண்ட் இளையராஜா சார் இந்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக எடுத்துக்கிட்டு இதை தாங்கி கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.